நான் இதை சொல்லி ஆகணும். நீ அவ்வளவு அழகு. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, த பியூட்டி ஆஃப் ப்ளூ டீம். எஸ், ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த பென் டெஸ்டிங், பக் பவுண்டி, ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே ரெட் டீம் ஆஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒஃபென்சிவாக எல்லாரும் போயிட்டு இருப்பீங்க. பட் நானும் சேம் அதே தான், லைக் ப்ரொஃபஷனல் ரெட் டீம். பட் இந்த ப்ளூ டீம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டொமைன்னே சொல்லலாம். இப்போ ரெட் டீம் எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இந்த ப்ளூ டீம். ஏன் அப்படின்றது ரீசன் எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை நான் பிரேக் டவுன் பண்ணுறேன் ரொம்ப சிம்பிளாக. ஓகே, ஸோ எதனால வந்துட்டு, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளூ டீம்னா என்ன, ரெட் டீம்னா எல்லாருக்கும் தெரியும், லைக் இட்ஸ் அன் offensive ஒன். ஸோ யூ ஜஸ்ட் பெனிட்ரேட் இன்டு யூ பிரேக் வெப்சைட் செக்யூரிட்டிஸ் அண்ட் அப்ளிகேஷன் செக்யூரிட்டிஸ். ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ டீம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தே ஜஸ்ட் மைட்டிகேட் தட் இஷ்யூஸ். ஓகேவா, இப்போ ரெட் டீம் கண்டுபிடிக்கிற இஷ்யூஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ டீம் மைட்டிகேட் பண்ணி, அண்ட் தென் ஃபியூச்சர்ஸில் வர அட்டாக் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ டீம் வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணுவாங்க. அதுதான் இந்த ப்ளூ டீமோட வேலை. சரி, ஓகேடா, இதில் என்னடா இருக்குது, இது ஜஸ்ட் ஒரு ப்ளூ டீம் நீ இன்வெஸ்டிகேட் பண்ணுவா அவ்வளோதான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் தான் அந்த பியூட்டியே இருக்குது. பிகாஸ் ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட், ஒரு டைப், ஒரு கேம், ஒரு பசில், ஒரு சூப்பர், லைக் ஒரு வே ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிடிஎஃப் பாக்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறீங்க, ஒரு சிடிஎஃப் பாக்ஸ்லையும் ஒரு சேலஞ்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த ப்ளூ டீம். பட் ரியல் டைமில் வரும். லைக் நீங்கள் ரியல் டைமில் கேஸஸ் சால்வ் பண்ணுவீங்க. ஸோ எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ ரீசன்ஸ் ஏன் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூ ஆல்ரெடி செட், இட்ஸ் a சேலஞ்சிங் ஒன். சேம் அஸ் ரெட் டீம். நீங்கள் எப்படி பெனிட்ரேட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி வந்துட்டு அந்த கேஸை இதை யார் வந்துட்டு ப்ரீச் பண்ணா, எங்கேருந்து ப்ரீச் ஆச்சு, எப்படி இது கண்டுபிடிக்கணும், எங்கே ஆரிஜின். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் சேலஞ்சிங் ஒன். அண்ட் சேம் லைக் பிளேயிங் அ கேம். ஓகே, ஒரு ரியல் டைமில் ஒரு கேம் விளாடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கான்செப்ட்ஸ் போரே அடிக்காது. இப்போ எப்படி நீங்கள் பக் பவுண்டி கற்றுக்கிட்டு இருக்கீங்களோ, பக் பவுண்டி ஆர் பெனிட்ரேஷன் டெஸ்டிங் கற்றுக்கிட்டு இருக்கீங்களோ, அதே மாதிரி தான் இது. லைக் பிளேயிங் அ கேம். ஒரு டாஸ்க்கும் ஒரு இன்வெஸ்டிகேஷனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட்ஸில் இருக்கும். ஐம் நாட் ஸ்பீக்கிங் அபவுட் எஸ்ஓசி அனாலிசிஸ்ட் பிகாஸ் ஐம் நாட் ஷுர் அபவுட் எஸ்ஓசி அனாலிசிஸ்ட். பட் என்னோட கோர்ஸ், லைக் என்னோட டொமைன் சிஹெச்எஃப்ஐ ஆர்எல்ஸ் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் இன்வெஸ்டிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் சொல்கிறேன். ஸோ ஒரு கேஸ், ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல், லைக் சூப்பர்பாக இருக்கும். ஓகேவா, அதான் சொல்ல வரேன், வேற ஒன்றுமே இல்லை. அண்ட் இட்ஸ் லைக் சால்விங் பசில்ஸ். ஓகே, ஸோ as I said, like telling a CTF and no coding required. Like initially வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு கோடிங் எதுவும் தேவைப்படாது. பட் ஸ்ட்ராங் ஹார்ட்வேர் நாலேஜ் அண்ட் தென் ஸ்ட்ராங் நெட்வொர்க்கிங் நாலேஜ் வந்து தேவைப்படும். அண்ட் த வே ஆஃப் திங்கிங், அப்ரோச்சிங் அ சேலஞ்ச், அப்ரோச்சிங் அ கேஸ். ஸோ அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்றது இந்த ப்ளூ டீமில் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு யூ ஷுட் எக்ஸ்பேண்ட். ஓகேவா, அவங்களோட நாலேஜ் வந்துட்டு கொஞ்சம் ப்ராடாக இருக்கணும். நீங்கள் வைடாக திங்க் பண்ணணும், நீங்கள் அவுட் ஆஃப் த பாக்ஸ் நீங்கள் திங்க் பண்ணணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இனிஷியலாக கோடிங் தேவைப்படாது. பட் ஸ்டில் when you go into advanced concepts, like நீங்களே வந்துட்டு ஒரு டூல் கிரியேட் பண்ணுறீங்க, ஒரு இமெயில் ஃபாரன்சிக்ஸ் வந்துட்டு அனலைஸ் பண்ணுறதுக்கு, யூ கேன் டூ வித் எம்ஐ எம்எல் மிஷின் லேர்னிங் அண்ட் தென் ஏஐ வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு மட்டும் தான் கோடிங் தேவைப்படும். பட் இனிஷியலாக கோடிங் தேவைப்படாது. லைக் இஃப் யூ ஆர் கோயிங் டு அப்ளை as a basics as a digital forensics analyst, no coding will be required. I'm damn sure about it. And it's better if you know cyber security or else forensics. So இப்போ நான் படிக்கிற டிபார்ட்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாதி மெம்பர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எய்தர் ஃப்ரம் சைபர் செக்யூரிட்டி பேக்ரவுண்ட் ஆர் எல்ஸ் எய்தர் ஃப்ரம் ஃபாரன்சிக்ஸ் பேக்ரவுண்ட். ஸோ இது இருக்கிறது பெஸ்ட். பிகாஸ் ஒரு பேசிக்காக ஒரு ஐடியா தெரிஞ்சால் உள்ள இன்டெப்த்தாக கான்செப்ட்ஸ் போகும்போது ஃபாரன்சிக்ஸ் ரொம்ப ஈஸியாக, டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் டேரெக்டாக இப்போ நீங்கள் வந்துட்டு எதுவுமே தெரியல, நீங்கள் டேரெக்டாக டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ்னு ஜம்ப் பண்ணும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஓகேவா, ஸோ அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. இஃப் இட் இஸ் பெட்டர் இஃப் யூ நோ சைபர் செக்யூரிட்டி ஆர் எல்ஸ் ஃபாரன்சிக்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதர் டைப் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஸோ ஓகே, ஸோ இங்கே என்ன சொன்னால் மறந்துட்டேன் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கேட்கலாம் என்னென்ன இன்வெஸ்டிகேஷன்லாம்டா இருக்குது, ஸோ ரொம்ப இது பண்ணுறிய, ரொம்ப பேசுகிறிய, என்ன இன்வெஸ்டிகேஷன்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சிஹெச்எஃப்ஐ கோர்ஸ் மாடியூல் வந்துட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் சூப்பர்பாக லைக் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேம். இப்போ ஒரு 16 மாடியூல்ஸ் இருக்கா, 16 மாடியூல்ஸுமே நிறைய டாபிக்ஸ் இருக்கும். 16 மாடியூல்ஸ்லுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேம் மாதிரி இருக்கும். ஒரு கேமையும் நீங்கள் முடிப்பீங்க. ஒரு கேம் முடிக்க நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக அப்படி போயிட்டே இருப்பீங்க. இனிஷியலாக இந்த 3 மாடியூல்ஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் டிஸ்க் ஜியோமெட்ரி, உள்ள கம்ப்யூட்டர்ஸில் என்ன நடக்குது, பேக்எண்டில் என்ன நடக்குது, கம்ப்யூட்டரில் ஒரு பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும். ஸோ இது கற்றுக்கிறதுக்கு மட்டும் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ பட் கான்செப்ட் தெரிஞ்சிருச்சுன்னா மற்றது உள்ள எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஸோ இதில் பெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் படித்த வரைக்கும் malware forensics is so nice, and then IoT forensics will be so good, dark web forensics will be so good. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா
லைக் எப்படி சொல்றது? ஒரு ஒரு படி மேல இருக்கும். நீங்க நார்மலா படிக்கிறதுக்கும், நீங்க நார்மலா கோடிங் படிச்சு, நார்மலா சாஃப்ட்வேர் இது பண்றதுக்கும், இந்த ப்ளூ டீம்ல வந்துட்டு அ இந்த ப்ளூ டீம் வந்துட்டு படிக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். லைக் யுவர் மைண்ட் வில் பி சோ ப்ராடன்ட். ஒரு ப்ராடா திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. லைக் இன் லைஃப் அண்ட் தென் இந்த கோர்ஸ்லயும் சரி. ஸோ அதுதான் இந்த ப்ளூ டீமோட பியூட்டியே. ஓகேவா? ஸோ இது இல்லாம என்னென்ன அதர் இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு டூல்ஸ் இருக்கும். ஓகேவா? இனிஷியலா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க டூல்ஸ் வந்துட்டு லேர்ன் பண்ணி கத்துக்கணும். ஸோ ஒரு ஒரு ஃபாரன்சிக்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய டூல்ஸ் செலிப்ரேட், எக்ஸ்ஆர்ஒய் அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அடாப்சி ஸோ நம்பர் ஆஃப் டூல்ஸ் இருக்கு இந்த மாரி. ஸோ ஒண்ணு ஒண்ணுத்துக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, யூ ஷுட் லேர்ன் டூல்ஸ். அதுதான் பேசிக் திங்ஸ் வென் யூ கம் இன்டூ திஸ் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் இன்வெஸ்டிகேஷன். ஓகேவா? ஸோ இது இல்லாம வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லைக் நம்மளுக்கு வந்துட்டு அதர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன் இந்த அதர் டைப் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நாங்க லேர்ன் பண்ணது வரைக்கும் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ எங்க காலேஜ்ல என்னெல்லாம் சொல்லித் தராங்க, அபார்ட் ஃப்ரம் அ நார்மல் இன்வெஸ்டிகேஷன், அபார்ட் ஃப்ரம் அ நார்மல் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் எங்களுக்கு என்னென்னலாம் சொல்லித் தராங்க அப்படின்னா, பாலிஸ்டிக்ஸ் இன்வெஸ்டிகேஷன். ஸோ ஒரு ஒரு ஷூட் அவுட் நடந்ததுன்னா, அது எங்க எப்படி நடந்தது? அது கேமராவ நீங்க எப்படி அனலைஸ் பண்ணணும்? அதுக்கு டாக்குமெண்டேஷன் எப்படி பண்ணுவாங்க? ஸோ இந்த மாரி நெறைய மெத்தட்ஸ் இருக்குது. அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, யூசிங் அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் அண்ட் டாக்குமெண்டேஷன். ஸோ இது நம்ம எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட Instagram கம்யூனிட்டிலயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஒரு வீடியோ அண்ட் தென் ஒரு ஒரு ஸ்டோரி வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ எப்படிலாம் யூஸ் பண்றாங்க அப்படின்றத. ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் டு இட். நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட Instagram ஹேண்டில் குடுத்துருக்கேன். ஸோ அதுல எல்லாமே இருக்குது. யூசிங் அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் டு டாக்குமெண்ட் தி கிரைம் அண்ட் ப்ரொசீஜர் இன் கோர்ட். ஸோ சாஃப்ட்வேர்ஸ் ஆம்பிஃபை அண்ட் தென் ப்ரீமியர் ப்ரோ. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ ஒன்னொன்னுத்துலயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பியூட்டி இருக்குது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் தனியாக கோர்ஸாக எடுக்கிறேன். ஸோ நாட் ரைட் நவ். ட்ரோன் ஃபாரன்சிக் சொல்லி தராங்க. அண்ட் தென் ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ் டு லேர்ன் இன்வெஸ்டிகேஷன். ஸோ லைக் கூகுள் மேப்ஸ் அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் எர்த். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நார்மலான ஒரு டூல்ஸ்லாம் வச்சு அதுக்கான வெலாசிட்டி, ஸோ ஸ்பீட், வெலாசிட்டி எவ்வளோ ஸ்பீடில் வந்துட்டு இந்த ஒரு டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணிச்சு. ஸோ அந்த அந்த டிஸ்டன்ஸில் போச்சுன்னா நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ்க்கு எவ்வளோ நேரத்தில் ரீச் ஆகும். ஸோ அதுக்கான கேமரா லிமிட். ஸோ இதெல்லாம் நிறைய இன்டெப்த்தாக நிறையா போகும். பட் இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஓகேவா? ஸோ பட் பேசிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் இன்வெஸ்டிகேஷன் லேர்ன் பண்ணுறது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதர் இன்வெஸ்டிகேஷன்ஸ்ல லைக் இன்டெப்த்தாக போகும். இன்னும் இன்வெஸ்டிகேஷன்ஸ்குள்ளலாம் போனீங்கன்னா, ஸோ இஃப் யூ ஆர் கோனா ஒர்க் இன்டூ லைக் எனி சர்வீசஸ் லைக் போலீசிங்ஸ், சிபிசிஐடி, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாலிஸ்டிக்ஸ் இன்வெஸ்டிகேஷன், ட்ரோன் ஃபாரன்சிக்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, நீங்கள் கேட்கலாம் ப்ரோ இதெல்லாம் எங்களுக்கு எப்போ சொல்லி தருவீங்க அப்படின்னு கேட்டால், ரைட் நவ் ஐம் நாட் ஏபிள் டு ஐம் நாட் like I should not disclose right now like what are the topics I'm learning every day. ஸோ ஒரு பேசிக் ஐடியா தான் கொடுக்க முடியும். ஓகே, இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இருக்குது அப்படின்றது பேசிக்ஸ் ஐடியா தான் கொடுக்க முடியும். பிகாஸ் இதெல்லாம் ஓப்பன் சோர்ஸ்லேயே இருக்கும். இன்டெப்த்தாக இன்னும் கான்செப்ட்ஸ்லாம் முடிக்கணும்னா லைக் ஐ ஜஸ்ட் நீட் டு கம்ப்ளீட் மை டிகிரி. ஸோ டிகிரி முடிச்சாதான் எனக்கு அப்போ தான் வந்துட்டு என்னால் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியும். அதுக்குள்ள வந்துட்டு நான் டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது. அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. ஸோ இப்பொழுதைக்கு ஒரு பேசிக்ஸான ஒரு கான்செப்ட் எல்லாமே நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இது இன்டெப்த்தாக வந்துட்டு நான் கோர்ஸ் வந்துட்டு எல்லாத்துக்குமே நான் ரிலீஸ் பண்ணுவேன். ஸோ ஜஸ்ட் கிவ் மீ சம் டைம். ஸோ எல்லாரும் என்கிட்ட கேட்குறீங்க, நீங்கள் கோர்ஸ் ரிலீஸ் பண்ணலாமேன்னு. ஐம் பிளானிங் அண்ட் டெஃபினெட்லி ஐல் பி ரிலீசிங் தி கோர்ஸ். ஸோ தட்ஸ் இட் கைஸ், தட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சே. த பியூட்டி ஆஃப் ப்ளூ டீம். ஸோ ரெட் டீம் நீங்கள் லேர்ன் பண்ணீங்கன்னா அதே பாத்தில் மட்டுமே போகணும்னு நினைக்காதீங்க. பிகாஸ் சைபர் செக்யூரிட்டின்றது இன்டெப்த் கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ளூ டீம்குள்ளேயும் நீங்கள் கால் வைக்கலாம். பட் ரெட் டீம் ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. ஸோ it's my basic suggestion. So that's it guys, that's it for the video. So in the video la information learn பண்ண நினைச்சீங்கன்னா just do a subscribe guys. Thanks a lot.